உத்யத்பானு சகஸ்ராபா, உதிக்கும் கதிரவனுக்கு ஒப்பானவள். பிரகாசமாக பிரம்மமாக பரம்பொருளாக தனித்திருந்த தேவி லீலையாக தன்னிடம் சலனத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாள். எவராலும் பார்க்க முடியாமல் விரிந்திருந்த தனது சக்திகளை சுருக்கி அடியார்கள் பார்க்கக்கூடிய உருவத்தை அடைகிறாள். அவள் எடுத்த தோற்றத்தை உதிக்கும் கதிரவனோடு ஒப்பிடுகிறார்கள் வாக்தேவிகள். கதிரவனுக்கு எப்பொழுதும் ஒரே தரத்தில் உள்ள பேரொளிதான் இயற்கை நிலை. அந்நிலையில் அவனை பார்க்க இயலாது. அதே கதிரவன் காலையில் உதிக்கும் பொழுது மனதை ஈர்க்கின்ற செம்மையுடன் ஒளி அடங்கி தோன்றுகின்றான். தன் ஒளிகளில் பலவற்றை மறைத்து கொண்டு கண்களுக்கு இதமான செவ்வொளியுடன் சூரியன் தோன்றுவதற்கு காரணம் நம்மிடம் காட்டுகின்ற கருணைதான். கதிரவன் அவனது இயற்கையான, அதாவது நடுப்பகலில் நாம் காணும் ஒளியுடன் அந்த விடுகின்ற வேளையிலும் தோன்றினால் நம் கண்கள் கூசும். அவன் ஒளி நமக்கு இதம் தருவதாக அமையாது. அவன் உதிக்கும் முன் இருந்த வேளை இரவு, அயர்வும் ஓய்வும் தரக்கூடியது. அந்த தமோகுணம் நிறைந்த இயற்கை இயக்கத்தில் மூழ்கியிருந்தவனுக்கு எண்ணங்கள் முதலில் விழித்தெழுந்த பின் கண்கள் திறக்கின்றன. மன எழுச்சிக்கேற்ப புலன் விழிப்பு இன்னமும் ஏற்படாத நேரம் அது. ஆனதால் கதிரவன் தன் ஒளி கற்றைகளில் கடுமை நிறைந்தவைகளை மறைத்து இதமான செவ்வொளியை பரப்பியவாறே உதிக்கிறான். கோடி சூரியர்களுக்கு ஒப்பான தன் ஜோதி உருவத்தை நாம் காண இயலாதென்று கருணையால் அடக்கிக் கொண்டு காலையில் உதிக்கும் கதிரவனை போல் செவ்வொளி மட்டும் தோன்ற தேவி வெளிவருகிறாள். குணங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனி நிறம் உண்டு. கருணையின் நிறம் சிவப்பு. சூரியன் கிளம்பும் முன் அவனது சாரதியான அருணன் கிளம்புவான். விடியற்காலையை அருணோதய பொழுதாக குறிப்பிடுவர். அருணன் சிவப்பானவன். தேவியாகிய சூரியனுக்கு அவளது கருணைதான் அருணன். கருணையுடன் தோன்றுவதால் மனதை ஈர்க்கும் செந்நிறம் கொள்கிறாள். சூரியனது கிரணங்கள் 1000. அவனது 1000, அதாவது எண்ணற்ற கிரணங்களும் சிவந்தவை. தேவியின் செயல், எண்ணற்ற செயல்கள் அனைத்திலுமே கருணை மிளிர்கிறது. பானு என சூரியனுக்கே பெயர். தேவி 1000 சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதித்தார் போன்ற பிரகாசம் உள்ளவள். இறைவனது பேரொளியை ஒரே சமயத்தில் உதித்த 1000 சூரியர்களுக்கு ஒப்பானதாக பகவத்கீதை கூறும். பகவத்கீதை அத்தியாயம் 11 ஸ்லோகம் 12. திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவேத் யுகபத் உத்திதா. ஓம் தத்சத்.